நான் அதை தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த நிலையில் நம்ம இன்னும் அதை அரசியல் கோரிக்கையாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மத்திய அரசு, பாஜக அரசு அதை பச்சணும். ஏன்னா குறிப்பாக அதிமுக, திமுக இரண்டு பேருமே நாடாளுமன்றத்தில் ஒற்றுமையாக குரல் கொடுத்தாங்க. அதில் நம்முடைய குறிப்பாக நாடாளுமன்றத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் உட்பட அதை முன்மொழிஞ்சாங்க. குறிப்பாக நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துருப்போம். அதில் அஞ்சல் துறை தேர்வுக்கு, பணியாளர் தேர்வுக்கு இரு மொழியில் இருந்தது, ஆங்கிலம் இந்தியில் இருந்ததை பிராந்திய மொழிகளில் இருக்கணும், அந்த தேர்வை ரத்து செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ மத்திய அரசு முதலாக இப்பொழுதுதான் அதை பணிந்து கொண்டு அந்த உணர்வுபூர்வமான நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அஞ்சல் துறைக்கு நடந்த தேர்தலையே ரத்து செய்துவிட்டு அதனுடைய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தை அதை பொறுப்புணர்வோடு ஏற்றுக்கிட்டார். அதை நம்ம வரவேற்கிறோம். எப்படி அதில் நமக்கு வெற்றி கிட்டியதோ, தமிழ் மொழியிலும் தேர்வு எழுதலாம்ங்கிற அந்த உரிமையை நமக்கு கிடைத்ததோ, அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் நம்ம இணைந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் நம்ம பாடுபட்டால் இது மாதிரியான தமிழ்நாட்டு மக்களினுடைய மொழி உரிமையாக இருந்தாலும், கல்வி உரிமையாக இருந்தாலும், ஆற்று நீர் உரிமைகளாக இருந்தாலும், மக்களினுடைய எல்லா வகையான பண்பாட்டு உரிமைகளாக இருந்தாலும் நம்ம அதை வெற்றெடுக்க முடியுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆகவே இந்த புதிய கல்விக் கொள்கை இப்பொழுது விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய தம்பி நடிகர் சூர்யா அந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு பெருமளவு திரைப்பட நடிகர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதை வரவேற்கிறாங்க. அதில் நியாயம் இருக்குது. அதில் நம்ம ஒன்றும் மாற்று கருத்து நான் சொல்லலை. ஒரு விவாதத்தோடு நான் அதை பதிவு பண்ணேன். அதில் என்னன்னா, இப்போ நம்ம அரசியல் கட்சிகள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறத விட ஒரு திரைப்பட நடிகர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஒரு முக்கியமான கோரிக்கையில், உணர்வுமான கோரிக்கையில் பதிவு பண்ணாங்கன்னா அது பெரிய அளவு விவாதத்துக்கு கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். நான் அந்த கொள்கையை வரவேற்கத்தக்கது. கடைசி மாணவனும் ஒரு தரமான கல்வி, சமமான கல்வி வேணும் அப்படிங்கிறதுல தம்பி சூர்யா அதை அழுத்தமாகவும் உணர்வுபூர்வமாக சொல்லியிருந்தார். அப்போ சமமான கல்வி மாணவர்களுக்கு தராமல் நுழைவுத் தேர்வு மட்டும் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கும் பொழுது சாதாரண மக்கள், எளிய மக்கள், காலங்காலமாக கிராமப்புறங்களில் கல்வி மறுக்கப்பட்டு வாய்ப்பு வசதியில் குறைவாக இருக்கிற பகுதிகளில் அந்த குழந்தை எப்படி போட்டியில் வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருந்தால் அது நியாயமானது. அப்போ நீட் அந்த தேர்வு அது கூடாதுங்கிறதுல தான் அவர் ஒரு மூல மைய கருத்தாக வச்சுருந்தார். ஆகவே அந்த நீட் நுழைவுத் தேர்வையும் நம்ம ரத்து செய்யணுங்கிறத நம்முடைய எல்லாருடைய கோரிக்கை. அதில் தம்பி சூர்யா சொன்னதை தமிழ்நாடு முன்னிலை வரவேற்கிறது. பலமுறை சட்டமன்ற பேரவையில் எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கமணி ஐயா அதை பலமுறை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய 800 மெகா அதனுடைய கெப்பாசிட்டின்னு சொல்கிற, அதனுடைய அந்த 800 கேவி சொல்கிற அவ்வளவு மின் பாதையை எங்கேயுமே கேபிள் இல்லை, அது உயர்ம மின் கோபுரத் வழியாக தான் கொண்டு போகணும், அதுதான் இந்தியாவில் இருக்குது, உலகத்தில் இருக்கிறத பலமுறை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் விவசாயிகள் இப்போ ஒரு சில பிரிவு விவசாயிகள் அதை ஏற்றிருக்கிறாங்க. ஆகவே விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுடைய ஒப்புதலோடு உயர்மின் கோபுரங்களை அமைக்கலாம். அமைக்காத பட்சத்தில் அது மாற்று திட்டத்துக்கும் அரசு பரிசீலனையில் தான் இருக்குது. ஆனால் அமைச்சர் அதில் உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு திட்டத்தை கேட்குறாங்க. அதனால் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்கிறத எதிர்கட்சிகள் எடுத்து சொன்னாங்க. எதிர்கட்சிகள் கூட அமைச்சருடைய அந்த கருத்தை, அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதில் சமாதானம் அடைஞ்சதை சட்டமன்றத்துக்குள்ளே பார்த்தேன். ஆகவே அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கலாம். ஆனால் விவசாயிகளுடைய ஒப்புதல் பெறணுங்கிறதுலையும் தமிழ்நாடு கூட்டணியினர் பேரவை விவசாயிகளுக்கு ஆதரவாகவும், அதே மாதிரி அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு மின் தேவையினுடைய உண்மையை உணர்ந்து கொண்டு உரிய இழப்பீட்டை கொடுத்து சம்மதத்தை பெற்று மின்பாதை அமைக்கணுங்கிறதுலையும் தனி அரசு அதை தொடர்ந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் தனிப்பட்ட முறையிலையும் அரசிடம் வலியுறுத்துறேன். ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அணியாக இருந்த டிடிவி அந்த காலத்தில் நம்ம போட்டியில் இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியில் இல்லாத சூழல். அதே மாதிரி இப்போ நம்முடைய மக்கள் நீதி மையம் ஆனால் கமலஹாசன் அந்த போட்டியில் இல்லை. அப்போ இது ஒரு மாதிரியான ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதில் என்னன்னா, இப்போ நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களத்தில் நிற்கல, அதனுடைய கூட்டணி கட்சி அண்ணன் ஏசி சண்முகம் நிற்கிறாங்க, இரட்டை சின்னம். அதில் ஒரு நெருக்கடி இருக்குது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரோட மகனாக இருக்கிற கதிரானந்தனும் அங்கே போட்டியில் இருக்கிறதுனால இதுவரை நடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற இந்த இடைத்தேர்தல் இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தையும் கட்டாயமாக ஏற்படுத்தும். எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வெற்றி ஒரு வியப்பாக அரசியல் அவதானிகளால் கூட யார் இதில் வெற்றி பெறுவாங்கிறத கணிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்த தொகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, குறிப்பாக இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் கூடுதலாக இருக்கிறதுனால இன்னும் அதில் தேர்தல் வாக்கு சேகரிப்பு பகுதியில் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் யார் வெற்றி தோல்விங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாத ஒரு நடுநிலையாக தான் இருக்குது.